So we pray and come to this meeting. Lord, we commit this meeting into your precious holy hands. ஆண்டவரே, அந்த கூட்டத்தை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமை, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். Let your name be glorified. Let your name be lifted up. Let God, Lord Master, be magnified. We rebuke every hindrance, oh Father. எல்லா தடைகளும் உடைத்து போடுவீராக ஆண்டவரே. இயேசு நாம மட்டும் ஆண்டவரே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நாமத்துல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி. God bless you all for joining. I know it's a very short notice that we gave, but I thought, it would be good for my father, Dr. Clifford Kumar, to share the word of God today. The மாதத்துக்கு வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பாடல் நான் பாடுறேன். ஒரு அப்பாவுடைய பாடல் தான், கிறிஸ்துமஸ் பாடல். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட சேர்ந்து பாடுங்க. ஆனந்த கானம் பாடும் நேரம். வேற யாரும் மைக்ஸ் ஆன்ல இருந்தா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. Redmi Note 10 Pro. Yes, yeah. Thank you for muting. Okay, thank you. Okay, let's ஆனந்த கானம் பாடும் நேரம், ஆகாய மண்டலம் முற்றும் அதிரும். ஒரு கிறிஸ்துமஸ் பாடல், கிறிஸ்துமஸ் துதி பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் கர்த்தரை துதிச்சு நம்ம பாடுவோம். ஆனந்த கானம் பாடும் நேரம், ஆகாய மண்டலம் முற்றும் அதிரும். ஆனந்த கானம் பாடும் நேரம், ஆகாய மண்டலம் முற்றும் அதிரும். ஆதியும் மங்களும் தான தேவன், ஆதியும் மங்களும் தான தேவன், இவர் அவனில் இயேசுவாய் அவதரித்தாரே. ஆனந்த கானம் பாடும் நேரம், ஆகாய மண்டலம் முற்றும் அதிரும். துதி பாடல் ஏற்றி துதி பாடுவோம், பரலோக பாக்கியம் நமக்களித்தார். துதி பாடல் ஏற்றி துதி பாடுவோம், பரலோக பாக்கியம் நமக்களித்தார். இதுகாரும் காக்க இம்மானுவேலே, இதுகாரும் காக்க இம்மானுவேலே, இயேசுவாய் புவிதனில் அவதரித்தாரே. இயேசுவாய் புவிதனில் அவதரித்தாரே. ஆனந்த கானம் பாடும் இந்நேரம், ஆகாய மண்டலம் வருந்தி சுமக்கும் பாரங்களை அறிந்தே அன்பாய் ஆதரிக்க, வருந்தி சுமக்கும் பாரங்களை அறிந்தே அன்பாய் ஆதரிக்க, வருந்தி சுமக்கும் பாரங்களை அறிந்தே அன்பாய் ஆதரிக்க, பரிந்தே பேச பாலகனாக, பரிந்தே பேச பாலகனாக, பரிசுத்தர் பெத்தலை வந்துரித்தாரே. பரிசுத்தர் பெத்தலை வந்துரித்தாரே. ஆனந்த கானம் பாடும் நேரம், ஆகாய மண்டலம் முற்றும் அதிரும். ஆதியும் மங்களமும் ஆன தேவன், இவர் அவனில் இயேசுவாய் அவதரித்தாரே. ஆனந்த கானம் பாடும் நேரம், ஆகாய மண்டலம் முற்றும் அதிரும். வழியும் சத்தியமும் ஜீவன் அவர், வழிகாட்ட உன்னத துறந்து வந்தார். வழியும் சத்தியமும் ஜீவனிவர், வழிகாட்ட உன்னத துறந்து வந்தார். வழியும் சத்தியமும் ஜீவனிவர், வழிகாட்ட உன்னதம் துறந்து வந்தார். அழியும் நாங்கள் யாவரும்
Hallelujah. 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 ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இடத்துலயும் ஆண்டவரே கோவிடோ மற்ற பிரச்சனைகள் இருக்கும்போது கூட ஆண்டவரே நாங்க ஒன்று சேர்ந்து இந்த ஜூம் மீட்டிங்ல ஆண்டவரை துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவர் இந்த கூட்டத்தை நடத்திட்டோம். அதில் செய்தியை ஆசீர்வதித்து தார ஆண்டவர். ஒவ்வொருத்தருடைய ஜபத்தை ஆண்டவரை நீர் கேட்டருளும். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் ஆண்டவரே இதை மாற்று ஆண்டவர். Make this a blessed day for us, Lord. Let every work of the enemy be bound in the name of Jesus. Those who need deliverance, let them be delivered. விடுதலை அடைய வேண்டிய ஜனங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய விடுதலை கட்டளை இடுவீராக. ஹalleluya. இந்த நாளை ஆசீர்வதித்தார், செய்தி ஆசீர்வதித்தார் ஆண்டவரே. தடைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே அகற்றி போடு ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. அப்பாவுடைய பாடல் அது முடிஞ்சா நீங்க சபைகளை இல்லாட்டி ஜூம் மீட்டிங்ஸ்ல ஃபேஸ்புக்ல நீங்க பாடலாம். அந்த சாங்க நீங்க மேபி இந்த யூடியூப்ல போடும் போதும் நீங்க அதை கத்துட்டு கூட நீங்க பாடலாம். So once again, thank you all for joining. I'm just going to hand over to my father, Dr. Clifford, and today is Sunday morning here for us. So many of us in the US are going to church now, but I'm just going to hand over the meeting to my father, and appa vandu idu naduthuvaanga. Okay, go over to you, Dad, and take over. So greetings all of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. Our Redeemer lives because that you and I live. Are you able to hear me? Amen? Yes, uncle. Yes, uncle. கர்த்தர் நல்ல தேவன். எவ்வளவு நல்ல தேவன் இல்ல? அவர் நட்சத்திரம் உதிச்சார் இல்லையா? It can be seen all over the world. இந்த டிவைஸை பார்க்கும்போது நினைச்சிட்டேன், we are looking at the device here. And then that's how the star came. The whole world was able to see it. Maybe the timing was a little bit different in every place, but still, the whole world saw the star. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷப்படுகிறேன். நான் அதை வெள்ளூர்ல வந்து பேசுறேன். 1971 இந்த வெள்ளூர்ல தான் நான் பேப்டிஸ்ட் எடுத்தேன். It was in 1971. I took my baptism in Vellore, almost summer. It was I think in the month of May or June, if I'm correct. But I'm here now after 50 years, and I'm still living. எல்லாம் சொல்லுவாங்க, கிளிப்போடுங்கிறது நான் காந்தி தாமுக்கு இதில் குஜராத் மீட்டிங் போயிருந்தேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அங்கிருந்து பாஸ்டர் சொன்னாரு, இந்த மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, 91 உயிரோடு இருக்கிறாரு. சரி, ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் இயேசு ஜீவிக்கின்றார், ஆகையால் நீங்க நான் ஜீவிக்கிறோம். Don't forget that Jesus lives because of that when I live. It's something I somehow got this word into my mouth, into my mind, because people told me when I came for my first surgery for my thyroid. I said, it will be a short time. Thank God. I made a dedication. கேட்கறதுக்கு அத்தனை பேர் சொல்றேன். ஒரு டெடிகேஷன் பண்ணேன். ஆண்டவருக்கு ஜீவனை கொடுத்தா உங்களுக்கு ஊழியம் செய்வேன். அப்போ நான் பாட்டுக்காரனால நான் பாடினால சிரிப்பாங்க. பட்டி தொட்டிலாம் போய் உங்களுக்கு பாட்டு பாடுன்னு சொன்னேன். did it. So make a dedication. It's a beautiful day, Christmas. இல்லையா? நாளைக்கு எல்லாருமே கேள்வி கேட்பேன். இப்போட என் பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. டாக்டர் அறிவேகன் கொடுக்காரு, அவங்க குடும்பத்து பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களையும் கேள்வி கேட்டேன். நிறைய திருப்பி கேட்கிறேன். Who got the first information? Now I know. Many of you know because I already spoke about it. I'm still going to ask a question. Who got the first information of the birth of Christ? இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பாருன்னு முதல் இன்ஃபர்மேஷன் யாரு கிடைச்சது? தெரிஞ்சவங்க சொல்லணும்னா தெரியாதவங்க சொல்லுங்க. Anybody? Shepherds, uncle. Shepherds? No? Anyways? பதில் சொல்ல மாட்டீங்களா? Someone said Mary. And then Mary, she has to know it. The first information was given to it. Very sadly, to the devil. Genesis chapter 2, verse 15, if I'm correct. The devil only got the first information about the birth of Christ. ஞாபகம் 3:15 ஆதியாகமம்
3:10. The devil got the first information, the birth of Christ. You keep this in mind. நிறைய questions ஞாபகப்படுத்துறேன். What's the meaning of Bethlehem? Tell me, House of bread. Bread. who said it? Which country? Dolly from Hyderabad, uncle. Horeb. Yeah, that's a good girl. Dolly, God bless you, child. That's good. தமிழ் புரியுமா? தமிழ் தான் பேச போறேன். Okay, so God's so good. So I want you to understand. இதெல்லாம் தெரிஞ்சிடணும். And I keep asking questions, but at the same time, I want to be serious. Who knows? This may be the last Christmas. The rapture is going to come. We will be with Christ. இல்லையா? ஒருவேளை கத்த வருகை இருந்தா நம்மளாம் அங்கே போயிடுவோம். இல்லையா? There won't be Christmas because we are with Christ. There's no Christmas. So God, glory be to God. And the song கத்துங்க. I think it's not Telugu. We didn't translate to Telugu. You may try to do it if you want. I'm turning to a word from the Bible. This is our subject. And I'm Tamil பேசுறேன். You can take it in English. You tell you what is God. John chapter 1, verse 6. John chapter 1, verse 6. யோவான் 1:6. அழகான வார்த்தை. யோவான் 1:6. I'm sorry. 1:8. John chapter 1, verse 8. Verse 9 correctly. Verse 9. உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த ஒளி. நல்ல கவனிக்க. எந்த மனுஷன், any man and that light. I don't know how the English right now. That light, anyone, that light. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி. எந்த மனுஷன், தமிழ் மொழி வாசிக்கிறேன். உலகத்தில் வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியான மெய்யான ஒளி. அந்த ஒளி மெய்யான ஒளி. அந்த ஒளி மெய்யான ஒளி. நம்மள for Christmas we put stars. The campus where I'm staying now in the CMC College campus, they're decorating everything every year. And then in Norway and the whole of Europe, even the White House there, you have been decorating with light and light and light. Many of the lights have stars. நட்சத்திரம் போட்டு நட்சத்திரமா போடுறோம், ஸ்டார் போடுறோம். ஏன் நட்சத்திரம் போடுறோம்? Why do you say? நட்சத்திரம் ஏன் போடுறோம்னா அதாவது சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை ஸ்டார் வென்று சொல்லுவாங்க. It's not that. I'd like you to turn to Numbers chapter 24, verse 17. Numbers chapter 24:17. இந்த நட்சத்திரம் யார் பார்த்தது? We read this way. தமிழ் படிக்கிறேன். You can get that your Telugu Bible and English Bible, whatever it is. And the man who went to curse the Lord, he said it. யார் சொன்னா? பேலியாம் சொன்னா. சபிக்க போன வாயில கர்த்தர் வார்த்தை போட்டார். அவரை காண்பே இப்பதான் he went to curse the Israelites. எகிப்தில் வர இஸ்ரேலை சபிக்க போன வாயில வார்த்தை போட்டாரு. அவரை காண்பேன் இப்போதல்ல, அவர் தரிசிப்பேன் சமீபமாக. ஒரு நட்சத்திரம் யாக்கோபு விதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரேலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்தர் எல்லைகளை நிறுவனார்கள். So man who spoke about that star, the man who was a prophet, even prophesied to the Jews. And he was said that yeah, I'll see a star. நட்சத்திர பாப்பா அவன் தான் சொன்னான். அந்த நான் சொல்வது not only நட்சத்திரம், not only star, he also said scepter. நட்சத்திரம் மாத்திரம் செங்கோல். So God is a king. He came as a star and he's a king and he will ruling over. ஞாபகம் எத்தனை கவர்மெண்ட் வந்து எத்தனை கட்சி வந்து யார் வந்து சொன்னா அந்த கிறிஸ்தே வந்தா even Antichrist comes, the ruler will be Christ and it's going to be very very soon.
said, well and good. So that's why you put star. When anybody asks why you put stars, you should be able to tell. And we say, keep candles, keep lights and everything. And why? How did it start? When the Lord said, "He's a star," and then that means he's a light. The light, everybody, you turn to John chapter 8, verse 12. John chapter verse 8, 12. Watching அது முன்ன reading 11. This woman who was caught in sin, a very wicked woman, they brought her to be stoned. கல்லெறியதுக்கு விட்டாங்க. கல்லெறிக்கு நிற்கிறாங்க. Jesus spoke to her, looked at her, went on sitting and writing down. We don't know what he wrote. And then he didn't answer. Then everybody wanted to tell, we want to stone her. And then Jesus gave a very simple thing. Stone her, really stone her, image, stone, that's right. அது மோசக்கலாம். அது மோச சொன்ன வார்த்தை கல்ல போடுங்கன்னாங்க. எல்லாம் கல் எடுத்தாங்க. I said, wait. He was not sinned. Let him put the first one. தப்பு செய்யாதவன் முதல் கல்ல போடுனாங்க, ஒருத்தரும் போடல. அந்த சிச்சுவேஷன் கழிச்சிங்க. கல்லு போடுறதுக்கு ஒருத்தர் only one person was capable to throw the stone. That's only Jesus. No one is feared this word, including Clifford Kumar. So in the council, so they're just asking this lady, yes, நிமிர்ந்த ஸ்திரியை பார்த்து வேறொரு காணாமல் ஸ்திரியை உண்மையை குற்றம் சொல்ற எங்கே ஒரு லாக உன்னை ஆக்கிரமித்து தீர்க்கவில்லையா நன்றி வேறாதே வேறாதே அவர் அழகா சொன்னார் இல்லை ஆண்டவரே சொன்னார் இல்லை ஆண்டவர் we must be able to say no one could accuse you and me, no one could do anything against you or me because we belong to a living God. கர்த்தருக்கு உண்மை உண்டாகும் இல்லை ஆண்டவரே சொன்னார். But Jesus said, neither I accuse you. நான் உன்னை ஆக்கிரமிக்கவில்லை. But the condition is go sin no more. That's the light. The light. இப்ப சொல்றாரு verse 12. மறுபடியும் இயேசு John chapter verse 12. மறுபடியும் இயேசு ஜனங்கள் நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியில் நடப்பான். என்னை பின்பற்றுவன் ஜீவ ஒளியில் நடப்பான். I am the light. I am the light. I want you to very carefully listen to me. As you are listening today, you must be able to reflect His light. That's Christianity. That's God's thing. And the ஒளியா நம்ம மாட்டணும். நான் சொல்லியா அதுக்கு நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்ற இருள் நடவாமல் ஜீவ ஒளியில நடத்துவான். என்னை பின்பற்றுவேன் ஜீவ ஒளியில அவனும் நடப்பான். What wonderful things. When I pinpari, you follow. Now we must understand that woman from that time, she turns to be a light because she got received the forgiveness. We don't have any records about it. Do you think she would have been a sinner again? Do you think? That's what the Lord said. Must go on begin. So that's it. So that's the light. So this is what the Lord said. And the Lord himself said, how is it? நல்லா கவனிக்கணும். நான் எப்படி ஒளின்னு சொல்றாரு, ஆதியாகவும் 1 அதிகாரம் ஏற்கனவே அது இந்த மாசம் அதான் எடுத்திருக்காங்க வாக்குத்தத்தமா. Genesis chapter 1 verse 2 and 3. 3-4 நல்லா கவனிக்கணும். தேவன் வெளிச்சம் உண்டாக்கடுது என்றார். God said let there be light. வெளிச்சம் உண்டாது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தன் பின்னே பிரிச்சார். This is the thing I have taken us for the promise for this month. வெளிச்சம் உண்டாக்குறது. So God, from where does light come? Where did Jesus come? He came. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறனாரு. எங்க வந்தது? Jehovah. He came, and then the Elohim, the Almighty God was dealing with people. People could not take it. Then the New Testament, the Almighty God came in the form of Jesus with you and lived with us for 33 years. And then he did not live abandon us.
பரிசுத்த ஆவியா இப்போது இருக்கிறாரு, கேட்டுக்கொண்டு உங்களோடு இருக்கிறாரு. இந்த இந்த வெளிப்படி சொல்வது ஐ லைக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். தேவன் வெளிச்சம் உண்டாக்குறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லதே என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளின் தந்தனை பிடிச்சார். ஒளிக்கு இருளுக்கும் சம்மதம் ஏது? தேவனுடைய பரிசுத்துக்கும் அந்த விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, பிரிச்சுட்டார். Christian life is life of separation. Many of you in America will not go to church, going to cut through, move fast. But பிரிக்கிறது, இந்த வேறு பிரிக்கிறது தான் to be to live in the light. இந்த வேறு பிரிக்கிறது தான் நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறது. அதனால நான் சொல்வது மத்தியில் இப்படி அழகா சொல்றாரு. Matthew chapter, you all know it by heart. Matthew chapter 5 verse 14 and 16. மத்திய 5:14-16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருப்பட்டம் மனிதன் லைட் ஃபார் த வேர்ல்ட். இருக்கிறோமா? வெளிச்சமா இருந்தா அந்த ஆண்டிட்டு உட்காந்து பேசினா நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அந்த அக்காட்ட போனா, தம்பிட்டு போனா, இட்ஸ் so soothing, so peaceful to me. Are you that light? அழகா சொல்றாங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலைமேற்கப்பட்ட மறந்திருக்க மாட்டாது. 16ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷர் ஒரு நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த முடியாது. ஒரு வெளிச்சம் முன்பதாக பிரகாசம். Let your light shine so that you be light. உங்க வாழ்க்கை ஷைன் பண்ணணும். இதான் கிறிஸ்டியன் லைஃப். எத்தனை மிஷனரிஸ் வந்தாங்க, இந்தியாவில் வந்தாங்க, all over the world, all over Africa. Even when the first migrants came to America in Mayflower boat in 1610, 1610, America, they brought the major thing they brought was the Bible. அதான் அங்கே டெக்ஸ்ட் புக் ஆனது. கலிஃபோர்னியா சாக்ரமெண்டோ பீச்சஸ்ல the original Bible பார்த்து கை வச்சு I took it in my hands, கேட்டு பர்மிஷன் வாங்கி ஞாபகம் வைக்கணும். அப்போ வெளிச்சம், பைபிள் வெளிச்சம், பைபிள் பேசுறது ஆண்டர் வெளிச்சம், பைபிளை நம்புற நீங்க நான் வெளிச்சம், பைபிளை உபயோகப்படுத்துறது நம்ம பிரகாசிக்கிற வெளிச்சம். கத்திரிக்கை மைபோடாதாங்க இதெல்லாம் ஞாபகம். அதனால்தான் யோவான் பார்த்து சொன்னார், அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்கான ஜான் தி பேப்டிஸ்ட் லிவ்ட் ஃபார் a short time. கொஞ்ச நாள் உயிரோடு தான் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம் வந்தான். சரி, நீங்க வெளிச்சத்தை கழிவுது, நீங்க நான் எடுக்கிறோமா, எரிந்து பிரகாசிக்கிறோமா? Or we bring, are able to bring comfort to others? They receive gifts, they receive grace from the Lord. Are you able to pass on the grace? Yeah, கற்று பயன்படுதாக்க. இப்போ எப்படி ப்ரெசிடென்ட் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு யார் யாரை கற்று வெளிச்சம் பண்ணாரு எடுக்க போறேன். இது பேர் பண்ணி ஒருவேளை அந்த வெளிச்சம் சரியா இருக்குன்னா நம்ம சரியா இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு காரியம் செய்ய போறோம். ஒன் ஆஃப் யூ கோயிங் டு ப்ரே. நீங்க யாரும் நான் ஜெயிப்பேன் நினைக்கிறேன். நான் எப்போ செய்யறதுதான் பைண்ட் தி ஸ்ட்ராங் மேன். மத்திய 12:29. பலவானை முந்தி கட்டினவரைய அந்த வீட்டுக்குள் பையன் உடமையை கொள்ளையிட முடியாது, கட்டினானே ஆகி கொள்ளையிட முடியும். பலவானை கட்டுறதுக்கு யாரோ ஜெபிக்க போறீங்க, முடிப்பேன். Going to bind the strong man all through these functions, all through these celebrations. Christmas function, let there be fun, let there be joy, let there be eating, let there be meeting. But then you must be cautious to bind the strong man. இந்த மந்த்ஸ்ல டிசம்பர்ல நான் கான்சென்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா ஆச்சரியப்படுகிறீங்களாம். அதனால அவனை ஸ்ட்ராங் மேன் பைண்ட் பண்ணணும். I want one of you to pray. நீங்க யாரு ஜெபிக்கிறீங்க பார்க்கலாம். பலவான கட்டணும், நல்லா கவனிச்சிங்க. பலவான கட்டணும் மத்திய 12:29. பலவானை கீழே தரணும் லூக்கா 10:18. பலமான காலை மிதிக்கணும் லூக்கா 10:19. You get me? You get me? நல்லா கவனிச்சிங்க. அதனால கட்டணும், கீழே தரணும். Don't think it's just an ordinary thing I'm telling you. Many of you are listening. Many of from all over the world. The strong man is there.
அவன் பலவான் சொல்லிருக்கான். பலவான் இல்லை, அவன் ஃபேக். அவன் ஃபேக். சர்வ வல்லமை தேவன் தான் இருக்கான். அதனால பலவான் கிட்டத்துக்கு அவன் ஒன் ஆஃப் யூ டு டேக் எ ப்ரேயர். லெட் மீ see who is going to pray. ஆமென். யார் ஜெபிக்க வரீங்க? ஜெபிக்கிறது கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஃபார் யூ. No one? எல்லாரும் இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டீங்க? ஹலோ இந்தியா, are you listening? மைக் அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணி ஜெபிக்க. கேட்கல? ஜெபம் பண்ணுங்க. Are you praying? கேட்கல? மைக் ஆன் பண்ணிட்டு டாக்டர் வாங்க டாக்டர். சாதாரண ஜெபம் பண்ணுங்க. I'm asking Dr. Arivegan. சின்ன ஜெபம் தான். சாத்தானை கட்டி ஜெபிக்கிறது போல ஆசீர்வாதம் ஒண்ணு கிடையாது. அதை கூட இதை கூட கேட்கலாம். அதெல்லாம் brainstorming. No one. மணி அறியுதா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் பலவான வார்த்தை, நீ பேசின வார்த்தை பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானோட வீட்டுக்குள் ஒருவன் புகுந்த உடைமைகளை எப்படி கொள்ளையிடப்படும். இயேசுவை இந்த வார்த்தையின்படியே நாங்கள் பலவானை முந்தி கட்டுகிறோம். ஆண்டவரே நீ பேசுகிறப்பா, இதோ சாத்தான் மின்னலை போல வானத்தில் விழுகிறதை கண்டேன். ஆண்டவரே நாங்களும் சாத்தான் விழுகிறதை காண எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் சாத்தானை கீழே தள்ளவும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் சாத்தானை மிதிக்கவும். ஆண்டவரே நீ பேசின வார்த்தையின்படி சகல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. அந்த உம்முடைய நாமத்தினால நாங்கள் பலவானை முந்தி கட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலவானை முந்தி கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஜெபிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம். பிராமண பிள்ளை ஜெபம் பண்றாரு. என்ன பண்றது? கதை நல்லா. சரி, ஒரு ப்ராப்ளி we are not to be hear me or mute ஆகிறது. இப்போ இந்த லைட்டை எப்படி how does it come? How does it meet? அது எவ்வளவு பவர்ஃபுல் லைட். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Acts 9:3. சவுல் அழிக்க போறான். நல்லா கவனிங்க. How does this light, the light meet people? So 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சவுல் போறான். தமஸ்குக்கு அழிக்கிறதுக்கு போறான். தமஸ்கு ஜனங்களை அழுத்தி ஜெபம் பண்றாங்க. அங்க அனனியா விட்டு ஜெபம் இருக்குது. ஐயோ இங்கேயும் கொலை பண்ண வரான்னு சொல்லி people crying. You got and what you Omicron latest what you see Omicron something is coming. You know what prayer can stop it. So much is happening. So ஜனங்க ஜெபம் பண்றாங்க. The Lord answers the prayer. எப்படி ஆன்சர் பண்றாரு? அப்போ 9:3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ் சமீபமாய் வந்த போது சடுதிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்தது. இந்த ஒளி எப்படி இருந்துச்சா? 26ஆம் அதிகாரத்துல சொன்ன அந்த ஒளி எப்படின்னு சொன்ன, பகல்ல அந்த ஒளி பகல்ல சூரிய ஒளியை பார்க்க மத்தியானத்துல லுக் அட் த லைட். அப்போஸ்தலர் 26:13 மத்தியான வேளை ராஜாவே நான் வயது சூரிய பிரகாசத்தை பார்க்க அதிகமான ஒளி வார்த்தை என்னையும் என்னுடைய பிரயாணம் பண்ண எல்லாரையும் சுற்றி பிரகாசித்தது. ஞாபகம் இந்த ஒளி இஸ் வாட் லைட் வி கால். இந்த ஒளியை பெற்றுக்கொள்ள தயவுசெய்து சொல்றேன். யூ மஸ்ட் ரிசீவ் திஸ் பவர். பகல்ல சூரியனுக்கு மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் ஒளியை காட்டு பிரகார ஒளி வந்தது. எல்லாரும் ஒளியை பார்த்தாங்க. ஆனா சவுக்கே வச்சான். அந்த ஒளிக்கா ஜெபிக்கணும். இந்த ஒளிக்கா ஜெபிக்கணும். இந்த பிரகாசம் தேவை. இப்ப இந்த ஆஜாத் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் பூமியாந்து
பெருமையா இருந்தது. இருள் பூமி பெருமை, நத்திங், பூமி ஒண்ணுமே இல்லாதிருச்சு. ஆழ்த்த மேல் இருள் இருந்தது. எனக்கு இருள் உலகம் பூரா இருக்கு. ஸ்டில் ஸ்பெயின்ல லாபமா volcano, more than 2 months, it's there. We're unable to, and the flooding all over the place, including Washington, flooding all of the places, and the migrants sinking in the middle sea, and Afghanistan, people are starving, children particularly, doctors all over the world. அது ஞாபகம் வச்சுங்க. அதனால தேவப்படையில இது இந்த ஒளி பிரச்சனை, அந்த பெரிய ஒளி பவுல் மேல விழுந்தது. கேவன்னா, ஆண்டவரே நீர் யாரு கேட்டான், நீ துன்ப பேசு, நான் தான் சொல்லி வெளிப்படுத்தினார். அது வந்து எப்படி வெளிப்படுத்தின இன்னொரு வார்த்தை சொல்றேன். அது ஜான் சாப்டர் 12 பார்க்கிறோம். இந்த ஒளி எங்க போய் வந்தது? இஃப் யூ ஆர் இன் ட்ரபிள் ஆர் இஃப் யூ ஆர் ஹெல்ட் இன் சம் பெயின்ஃபுல் சிச்சுவேஷன், ஒருவேளை விட முடியாத ஹேபிட்ஸ் இருக்குதா, விட முடியாத நேச்சர் இருக்குதா, ட்ரக் அபியூஸ் இருக்குதா, something wrong. Let me tell you a word from John chapter 12, verse 7. அப்ப கர்த்தர் அங்க வந்து சிறைச்சால பேதர் தூக்கி ஜெயில போட்டாங்க. நல்ல கவனிங்க தயவு செஞ்சு, எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். ஜெயில போட்டாச்சு, ஜெயில போட்டாங்க. கால்படி பொழுது கழுத்தை வெட்ட போறாங்க. பேதர் உள்ள இருக்கிறான். அப்ப கர்த்தர் தூதன் அங்க வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. ஆனால் அவன் பேதுருவின் விழாவை தட்டி சீக்கிரமாக எதிரி தட்டி எழுப்பினான். உடனே சங்கிகள் கையில் அரைஞ்சி பேதுரு ஜெயில இருக்கான். ஒளி தேவத்தை வந்தா பிரைட் லைட் கேம், சண்டை இருந்து வந்துச்சு. காரணம் என்ன? தேவப்படி இருந்தாரு. அவன் சிறைச்சாலை போடும்போது 12ஆம் வசனத்துல வாசிக்கிறான். அவன் இப்படி நிச்சயம் பண்ணும்போது மார்க்கின் பேர் கொண்டு யோனுடைய தாயாக மரியாதை வீட்டுல வந்தான். அங்க அநேகர் கூடி ஜெபம் பண்ணி, many people are praying in the house of Mark. மார்க் வீட்டுல பிரேயர் நடக்குது. தயவுசெய்து சொல்றேன், this is my experience. என்ன பிரேயரு? பேதுரு ஜெயில இருக்கான். ஆண்டவரே bring him out, Lord, bring him out, bring him out, bring him out. இவங்க ஜெபிக்கிறாங்க. Peter was sleeping very well. I'm going to ask a question. ஏன் தூங்கினா? நானே பதில் சொல்றேன். ஏன் பேர் தூங்கினா? காலை கழித்து விட்டு போறாங்களே, ஜெபம் தான் பண்ணிடலாம். You're going to sleep. You know something? And the Lord said in John chapter, chapter 18 or something, I'm correct. 21 அதுல நீ முதிர்வயது ஆன பிறகு ஒருவனுக்கு கையில கொடுப்பான், வேறொருத்த அறியாக்குவான். Peter going to be an old man, and Peter was in jail in Acts chapter 12. He must have been about 35-40 years. ஞாபகம், as a married man with a family. 40 வயசு இருந்துக்கிறான். கர்த்தர் சொன்னாரு, சொன்ன வார்த்தை, உனக்கு முதிர் வயதாகும் போது கண்ணு கிடக்க தெரியாது, வேறொருத்தாரு அரைக்கட்டும் கைப்பிடிச்சு போவான். ஏதாவது அஷூரன்ஸ் he was sleeping. அங்க ஜெபம் நடக்குது. தயவுசெய்து சொல்றேன், நான் விளையாட்டுல பேசுறேன். I'm going through this experience day in and day out. நான் பார்க்கறதுலாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். So he was sleeping. மார்க் வீட்டுல ஜெபம் பண்றான். பேதர் வந்துட்டான். ஷாட போட முடியாது. கதவை தட்டுறான். ஜெபம் பண்றவங்க எல்லாம் கதவை தட்டுறாங்க, பயந்தாங்க. கிளி குட்டி பொண்ணு இருந்தா, அப்ப என்ன ரோடு இல்லையா, ரோடு குட்டி பொண்ணு இருந்தா, அவ போய் கதவை திறக்க. The little girl opens the door. She didn't open the door. She was listening. She came and told, Madam, our prayer is answered. Peter's come there. Prayer partner சொல்றாங்க, no, பீட்டர் கிடையாது. இல்ல, பீட்டர் தான் போயிட்டு கடல் கட்சி இல்ல, செத்து போயிட்டா. அவன் ஸ்பிரிட் வந்துருக்காங்க. This is the kind of prayer warriors we are. We pray, but don't believe. Pray. ரெண்டு தடவை இதே ஹாஸ்பிட்டல் when I came 2015 last Sunday, it's popular customer thyroid. It's this thing you're not escaping, escaping. This is it. So see, அந்த ஒளி ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். பழைய படிக்கிறேன். Let the light shine. The light,
லைட் சொல்லும்போது I want to give you something more. நேற்று கேட்டேன், ஜீசஸ் பிறந்தப்போ ஞாபகம் வச்சுங்க, the first visitors were the shepherds. The first evangelists were the shepherds. மற்ற ரெண்டாவது படிச்சு பாருங்க, இந்த குழந்தைய கண்டை துணியில பழைய கண்டை துணி சுத்தி காண்டி குப்பி வச்சிருப்பாங்க இருக்கும். இங்க வேர்ட் இங்கிலீஷ் says you'll be in the swaddling clothes. முதல் சத்திரத்துல போய் இயேசு பார்த்தது ஷெப்பர்ட்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கணும். ஆகிய தேவப்படியில இந்த அந்த ஷெப்பர்ட்ஸ்க்கு தேவத்தை வந்தப்போ லூக்கா 2:9 தேவனுடைய மகிமை ஷெப்பர்ட்ஸ் சுத்திருச்சான். ஷெப்பர்ட்ஸ் சுத்தி. These days I'm praying for all of you with burden. Be wherever we are, in whatever situation we are, the shine, the light as the shine on us. அது நம்ம விட கட்டாயம் ஷைன் பண்ணும், கட்டாயம் ஷைன் பண்ணும். ஷைன் பண்ண லைட்டு பார்த்து ஸ்டார்ட் பார்த்து தான் போனாங்க. மற்ற 2வது வருஷத்துல சாத்திரி போனாங்க. இட்ஸ் நாட் 3, பட் ராமக்கு 3 போடுவோம். நெட்ல போட்டு பார்த்தா more than 15 wise men went இருக்கும். more than 15 people. அவங்க போனவங்க they're looking at the star. Star பார்த்து போனவங்க, when they saw the palace, they thought Jesus will be only there. நட்சத்திரத்தை பார்த்து போனவங்க அரண்மனை பார்த்தாங்க, ராஜா தான் பார்க்கிறாரு, இங்கதான் இருப்பாரு. Don't make the mistake. அவர் சத்திரத்தில் இருப்பாரு, இங்க வீட்டுல இருப்பாரு, என் வீட்டுல இருப்பாரு. Don't make the mistake. It's not summer, not big cathedrals, not big churches, not large rallies or meetings. It may be a new. அவங்க பார்த்தாங்க, they missed. But tragedy, very big tragedy took place. So I'm going to conclude. So don't miss the star. Star போடுங்க, star வைங்க, but keep praying. You must church for a time உங்களுக்கு, and then you can replay and see it. I'm going to tell about one more man who saw the light. I don't know whether you can guess. The man who first saw the light, the first man to see the light, is in Exodus chapter 3, verse 3. யாத்திரை 3வது வசனம் நினைக்கிறேன். யாத்திரை அந்த burning bush வந்து நிற்கிறான், bush is burning, and then எரியுது. இது இந்த முப்பது எரியுது, எரிந்தாலும் அது வெந்து பார்த்து இருக்குது. அந்த காட்சியை நான் போய் பார்ப்பேன். ஆண்ட பிள்ளைங்களுக்கு உபத்திரம் வரும், தீமை வரும், வியாதி வரும், கண்ணீர் வரும், சந்தேகம் வரும். But then when you are the Lord, the bush never burns out. அங்க வந்து போறாங்க. I want to see the light and go. You read in 3 correct once minute, 1 minute. With that I'm going to conclude and take a prayer and finish. வந்தா 3 வருஷம். அப்போது மோசே, இந்த முச்செடி வெந்து போகிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். All of you. When I saw America 2-3 times during Christmas season, when I saw the White House, I thought heaven is going to be like this. The White House decoration பார்த்தேன், மாடி மோட்சம் இப்படிதான் இருக்குமான்னு நினைச்சேன். வெளியே வரணும், எங்க பார்த்தா லைட் இங்கில். And the Lord was saying, மோட்சம் இந்த மாதிரி இருக்காது. It's not with the electric light. Light. And the light will be your heart for Jesus. நீங்க தான் எரிந்து பிரகாசிக்க விளக்கா இருக்கும் மோட்சத்துல. நீங்க தான். The human decoration இருக்கட்டும். I love the decoration. I love the decoration. சந்தோஷம். ஆக நான் கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி போனேன். அவன் கிட்ட வருகிறத கத்தை பார்த்தாங்க. I'm going to conclude now. I'm going to have prayer. கிட்ட வர்ற ஆண்டவர், please, 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 please. தயவுசெய்து with burden and tears I'm talking to you. இதுல 1971 வந்தப்போ, கேன்சர் வந்தப்போ நான் நாட்டு அடிக்காதே இருந்தேன். டாக்டர் பதவி செய்யறாரு. அப்போ அன்னைக்கு கால்மெண்ட் said, தம்பி என்ன நடக்குறீங்க, எத்தனை பிள்ளைகள்? 4. செட்டில் பண்ணிட்டு வந்துருங்க. என்ன செட்டில்? எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துருங்க. ஆனா அந்த காலத்துல கீமோதெரப்பி ஒண்ணும் கிடையாது.
சொல்ல முடியாது. நல்ல டாக்டர்ஸும் பார்க்குறாங்க உங்களுக்கு. டாக்டர் பிரகாஷ் கவுந்திரி சர்ஜரி போர்ஷனல் அசிஸ்ட் பேசினேன்னு சொன்னாரு, செட் பண்ணுங்க. இப்போ நான் வேலை ஒன்றும் செய்ய முடியாதா? நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா நாங்கள் ட்ராக் பண்ண முடியும், ரேடியேஷன் கொடுப்பாங்க, ட்ராக் பண்ண முடியும். தட் வாஸ் பொருத்தம் பண்ண. ஆண்டவரே எனக்கு ஜீவன் கொடுத்தா உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னேன். I didn't mean it, I didn't believe it. செத்து போயிட்டோடனே தைரியத்தை சொல்லிட்டேன். இதே சேம்ஸ்ல கர்த்தரை தரிசனம் கொடுத்தாரு ஹாஸ்பிட்டல். ஒரு எம்பாடு மாதிரி ஒரு வார்டில் போட்டாங்க, பீடியாட்ரிக் வார்டு. அப்போ ஆர்த்தர் மைக்கேல் இருந்தாரு, டாக்டர் ரஜீவ் மைக்கேல், the father was there. I got a beautiful room. And that room, I saw the vision of an angel appearing to me. தயவுசெய்து சொல்றேன், உயிரோடு இருக்கிறேன், அன்போடு சொல்றேன். கிட்ட போலாம் இவெண்ட். கிட்ட போகும்போது கர்த்தர் சார் மோசே மோசே கிட்ட மோசே முடிச்சுக்கலாம். அப்பா கிட்ட வரும்போது கர்த்தரை நோக்கி மோசே மோசே கூப்பிடு. சொன்னேன், ஆண்டவரே அடியேன் நிற்கிற பூமி பரிசுத்த, நீ நிற்கிற, நீ கிட்ட சிறாயாக உன் காலை பாதரிச்சு கழிச்சு போடு. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. மகனே சகோதரி நீ யாரும் எனக்கு தெரியாது, என் பிள்ளைங்க எல்லாரும் எப்படிதான். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. You're going to church this morning there in foreign countries. எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. உன் சர்ச் பரிசுத்த பூமி ஆக்கணும். Your home must be a பரிசுத்த பூமி. Your office must be a பரிசுத்த பூமி. It must be a sacred place where God lives. What God's burning. What is burning without being consumed. பரிசுத்தமே கிட்டி சரலை. ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்? கைச்சி போடு பாதரிச்சு. ரொம்ப 40 years you were a king, you were a prince. 40 வருஷம் பாதரிச்சு போட்டு சர்க்கு முறுக்கு நடந்த ஒரு டேம் பண்றதுக்கு இடையனை மாத்தினேன், இடையனை வந்து நடந்த. பட் ஸ்டில் you have to mold Moses. உன் நட கைட்டு போடு. Become simple. கைட்டு போடுறேன், முடிக்கிறேன். Is there anything that we have to remove before celebrating Christmas? Before going for a carol service to the church? இதை கைட்டு போடுறது இருக்குதா? Is there anything? Anger, unpleasantness, unbelief, unpleasant habits? கைட்டு போடுவோம். அவன் ஓடிக்கிட்டு போனான். The Lord poured that power on him. முடிக்கிறேன். How many of you want it? How many of you? My dear people in India, இந்தியாவில் உங்களுக்காக சொல்றேன். கிரிக்கெட் பிள்ளைங்க இருப்பீங்க, பெருகுளத்தை கிரிக்கெட் இருப்பீங்க. அதை பேசி பில்லு சொல்லிட்டு எது கைட்டு போடுவோம், கைட்டு போடுவோம். எனக்கு அருமையான maybe the message I'm ending is something different. I started light. அந்த ஒளி மனுஷருக்கு ஜீவித்தது. அந்த ஒளிதான் நம்மளுக்கு. When I take over and lead someone to for prayer. Amen. Hallelujah, hallelujah. அருமையான ஒரு தேவ செய்தி கேட்டோம். Let us follow the star of Bethlehem, star with Jesus. அவரே நமக்கு ஸ்டாரா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனா அந்த நட்சத்திரம், அந்த வெளிச்சத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். Father God, we praise you and thank you, Lord, Father, for this once again this wonderful message that we heard of, Father. And the Lord, there's so much of darkness. இந்த உலகத்துல எவ்வளோ ஒரு இருளான காரியங்கள் ஆண்டவரே, இருளான காலங்கள்ல நாங்க போய் கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவரே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். Arise and shine, for your light has come. காரிருள் மூடும் ஜனங்களை. There will be darkness in this world, but you are our light, oh Father. So we are under that light. Help us to walk in that light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றுவீராக. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான இருளான காரியங்கள், பிசாசன் கட்டுகள், சூனிய கட்டுகள், மந்திர கட்டுகள், இதுல எல்லா விதமான விட்ச்கிராஃப்டோ எந்த விதமான ஆண்டவரே பாவ பழக்கங்களோ இருந்த ஆண்டவரே அதை அகற்றி போடுவீராக. Remove that from our lives and help us to live a victorious life for the glory of God. Help us to live a victorious life. As your word says, thanks be to God
who always leads us in his triumph. எப்பொழுதும் ஆண்டவர் அந்த வெற்றி சிறக்கிற அந்த நாமத்தில் இயேசு நாமத்தை நாங்க சொல்லி ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். Amen. வேற யாருக்காவது ஜெப தேவைகள் இருந்தா you can please feel free to share and my father will pray. Please if you have any prayer request, special request, you can please share. Uncle, praise the Lord, Uncle. Praise God, யாருமா? Uncle, Anita.